நமசிவாயம் நமசிவாயம். அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன். எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்றா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல் ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதி கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்றைய தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்தும் அந்த கர்மாக்கள் இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாளிகா யோகம். என்ன சாமி கிரகமாளிகா யோகம்னா, வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது. துலாம் விருச்சிக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார், அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு.
யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்குது, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் இந்த மாதம் சனி பகவான் இயல்பு நிலையில 5வது பார்வையா மிதுனத்தை தொடர்பு கொள்கிறார். பொதுவா உங்களுடைய ஜீவனம்னா வருமானம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா, ஜீவனாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்வாங்க. ஜீவனாதிபதினா 5ஆம் அதிபதி அப்படின்னு அர்த்தம். அவன் எப்படி பிழைப்பான், அவனுக்கு என்ன வருமானம் இருக்கு, வருமானம் எப்படி இருக்கும், வேலை ஒழுங்காக இருக்குமா, தொடர்ந்து வேலையில் நீடிப்பானா, நிலையான வருமானம் கடைசி வரலாம் அவன் சம்பாதிப்பானா, இல்லை 10 வருஷம் சம்பாதிக்கிறது அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜீவனஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்போ அதை போல மிதுன ராசி என்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு 5ஆம் பார்வையாக நம்முடைய சனி பகவான் உங்களை பார்க்குறாரு. சனி பகவானுக்கு ஜீவனஸ்தானம் இதுனா மிதுன ராசி. அதே மிதுனத்துக்கு சனி பகவான் தற்சமயம் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் அதிபதி சிறப்பான முறையில் பாக்கியஸ்தானத்தில் வலுவார் ஸ்தான பலம் பெற்று மூல திரிகோண வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80% உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. சாமி, பிழைக்கிறதுக்கே வழி இல்லைங்க சாமி, வருமானத்துக்கே வழி இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். சார், வேலை கிடைக்கும். எத்தனையோ அன்பர்கள் வேலை கிடைப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, அல்லது வருமானம் சிறப்பாக இருக்குமா சாமி, எனக்கு தொழில் நடக்குமா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு விவசாயி நண்பர் அவர் ஃபோன் பண்ணுறாங்க, சாமி எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறத கேட்டு அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப மனசில் பதியும்படியாக பேசுனீங்க, அர்த்தத்தோடு பேசுனீங்க, எளிமையாக புரிஞ்சுது, அப்போ விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தார். அப்போ அதை போல ஜீவனஸ்தானமாக சனி பகவான் பார்க்கின்ற பொழுது, சார் இந்த உங்கள் வேலையை கெடுக்கணும், உங்கள் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னா அதுக்கு காரணம் தொழில்காரகன் சனி தான், கர்மகாரகன் சனி தான். அல்லது உங்கள் ஆயுள் பாவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருது, உங்கள் ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட பயம் வருது, மரண பயமோ அல்லது உடல்நிலை ஆரோக்கியமோ ஒரு ஆப்ரேஷனோ நடக்குதுன்னா அதுக்கும் கர்மகாரகன் சனி பகவான் தான். அல்லது வீட்டில் ஒரு கலகம் ஏற்படுது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கலகம் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க, அந்த கலகத்தை ஒருத்தர் நம்பி இன்னொருத்தரை துன்புறுத்துறாருன்னா அதுக்கும் காரணம் கர்மகாரகன் இந்த சனி பகவான் தாங்க. அல்லது ஒரு விபத்து நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, கைகால் ஏதாவது அடிபடுது, ஒரு மாதம் ஒரு முடக்கி வைக்கிறாங்க, ஒருத்தரை வீட்டில் போட்டு முடக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த முடக்குக்கு காரணமும் சனி பகவான் தாங்க. அப்போ கர்மா, ஆயுள் பயம், ஆரோக்கியம், உடல்நிலை, மன நிம்மதி, மனக்குழப்பம், அதே சமயத்தில் கலகம், அல்லது வேறு ஏதேனும் திருட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொருட்கள் ஏதாவது காணாமல் போகிறது, தொலைச்சிடுறது, அல்லது வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் தொலைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, எங்கே வச்சோம்னே ஃபைல்ஸ் தெரியாமல் இருக்குது சார் அப்படின்வாங்க.
நிறைய நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம அன்னை வாராகியின் துணை கொண்டு நம்ம அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இருக்குது சார் அப்படின்னுவோம். ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது சாமி அப்படின்வாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நேரில் வந்து பூ பழம் வாங்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க, கிஃப்ட்டு வச்சு கொடுத்தவங்களும் இருக்காங்க, ஃபோனில் சொல்லி வாழ்த்தக்கூடியவங்களும் இருக்காங்க, சொல்லாமலே இருந்தவங்களும் இருக்காங்க. அப்போ திருட்டு பொருள் காணாமல் போகிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சனி பகவான் தான். ஆனால் இது எப்போ நடந்திருக்கும்னா 1 மாதத்துக்கு முன்னாடி எப்போனாலும் நடந்திருக்கலாம். ஆனால் எப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தாரோ அப்போவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு. அப்போவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துடுத்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பண கஷ்டங்கள், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம். எங்கேயாவது பணங்காசு கொடுத்துட்டு யார்ட்டையா கொண்டு போய் இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், காத்தால மதியானம் சாயந்தரம் ராத்திரின்னு உங்களை அலக்கழிக்கலாம், ஏமாற்றலாம். அதை கொடுக்க முடியாத போடா, அவனாலும் முடிஞ்சது பண்ணிக்கூடான்னு மிரட்டலாம், அதிகாரம் பண்ணலாம். இதெல்லாம் மனக்குழப்பம், மன நிம்மதி ஏற்பட்டு விடும். அதுதான் சொன்ன வீண் விரயம், அல்லது இது லாஸ்ன்னு சொல்ல முடியாது, வீண் விரயம், கொடுத்து ஏமாறுவது, அல்லது இது ரிலேட்டடாக பதவிகள் ரிலேட்டடாக பதவி போட்டிகள் காரணமாக பிரச்சனைகள் எழுவது. சார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆளுங்கள் சரியான ஆட்களாக அமையாமல் இருப்பது, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. உங்கள்கிட்ட அப்படின்னு நடிப்பான், சூப்பராக அண்ணா அண்ணா அப்படின்வான், அண்ணா பிரச்சனைக்கு காரணமாக இருப்பான். சார் இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் சொன்னது போய் அழகாக அங்கே உட்காரும், மேட்ச் ஆகும், உங்கள் வாழ்க்கைக்கு மேட்ச் ஆகும். பின்ன சொருகுனா எப்படி சார்ஜ் ஏறுதோ அது போல் கரெக்டாக கனெக்ட் ஆகும். நம்ம கணிப்பு தவறாது. அப்போ இந்த மாதிரியான கலகங்கள் அல்லது திருட்டு அல்லது தொழில் செய்கிற இடத்துல, உத்தியோகம் செய்கிற இடத்துல வரக்கூடிய கலகங்கள், வீண் பிரச்சனைகள், பதவி போட்டிகள், நிர்வாகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், நேர்மையாக இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நிர்வாகிகள் ரொம்ப இம்சையாக இருக்கிறது, குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆலய அர்ச்சகர்கள், மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, தொழிலதிபர்கள். அப்போ நீங்கள் மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பகவான் அவரால் ஏற்பட்ட இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ அந்த மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இத்தனை நாளாக நான் சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சிருப்பா. சொன்னதெல்லாம் திருப்பி சொல்ல முடியாது, திருப்பியும் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமே, கலகமோ, வீண் விவாதமோ, விதண்டாவாதமோ, பேச்சோ, வம்பு வழக்கோ நடக்குதா? அல்லது நீங்கள் சொன்னது கரெக்டு சாமி, எனக்கு அப்படி தான் உயிர் பயம் வந்து போச்சு, இப்போ செத்து பொழைச்ச சாமி, நான் காப்பாற்றிட்டாங்க, அல்லது போராடிக்கிட்டு இருக்கேன், உடல்நிலை ஆரோக்கியம், மரண பயம், இதெல்லாம் இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்கா? கிளியர் ஆகிட்டுருக்கோம், இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்கா? நிச்சயமாக கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே. இந்த மார்கழி மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார். அந்த குருவின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒளிமயமான இருட்டு விலகி இருள் விலகும், அஞ்ஞானம் விலகும், மெஞ்ஞானம் பிறக்கும். அது விஞ்ஞானமாக இருந்தாலும் மெஞ்ஞானம் ஜெயிக்கும். அப்போ நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க மிதுன ராசி என்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது. பாக்கி இருக்கின்ற வாழ்நாள், மிச்சம் இருக்கின்ற நாட்கள், ஆயுள் பாவம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தொழில் பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, வாழ்க்கை பிரச்சனையோ, ஆரோக்கிய பிரச்சனையோ, அல்லது மனக்குழப்பமோ, மன பயமோ, பணங்காசோ, எதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஜீவனாதிபதியாக சனி பகவான் தனக்கு 5ஆம் பாவமாக மிதுன ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இது ஒரு புண்ணிய பார்வை. சார் சனி பகவானா நீங்கள் எல்லாம் திட்டுறீங்க சார், அவர் புரிஞ்சுக்காம. ரொம்ப உத்தமர் சார், அவர் அற்புதமான உத்தமர், உண்மையை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்.
ஒருத்தருக்கு லக்னத்தில் சனி இருந்துட்டார், நல்ல இடங்களில் இருந்துட்டார்னா அவர் ரொம்ப நேர்மையான ஆள். அவர் கூட யாருமே பழக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பார், பிடிவாதமாக இருப்பார், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். சனி மறைவு ஸ்தானங்களிலோ பாபர்களோடு சேரும்போது மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தன்மை கெட்டு போகும். அப்போ இங்க மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிநாதன் சரியா இல்லைங்க. அவர் போய் இப்போ 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. 6ல் மறைவு. அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. அதனால தான் நான் சனியை பற்றி அதிகமாக சொல்கிறேன். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சோறு போட போகிறது சனி பகவான். சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால், எனக்கு இது நடக்கணும் சாமி, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.